Hi friends, welcome to Aari Creatives. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு டிசைனிங் முடிச்ச பிளவுஸோட எக்ஸ்பிளனேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பிளவுஸோட ஸ்லீவ் டிசைனோட ட்ரேசிங் ஷீட் வந்து வீடியோவோட லாஸ்ட்டில் வந்து நான் ஃபுல் பிக்சராக வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்பவே பிகினராக இருக்கிறவங்க நீங்கள் அந்த ட்ரேசிங் ஷீட்டை வந்து A3 ஷீட்டில் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளான டிசைன் தான், பட் ரொம்ப பிகினராக இருக்கிறவங்களுக்கு, அவ்வளோ ட்ராயிங்ஸ் தெரியாதவங்களுக்கு வந்து இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ப்ளவுஸ் ஃபுல்லாகவே வந்து நம்ம பீட் ஒர்க் தான் பண்ணியிருக்கோம். ஸோ பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஈஸியாக ட்ரை பண்ணக்கூடிய டிசைன் தான் இது. எப்பவும் போல் நெக் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து 3 லைன்ஸ் வந்து ஜரி த்ரெட் கொடுத்துருக்கேன். அது பக்கத்தில் ஆன்டிக் சுகர் பீடில் வந்து ஒரு லைன் கொடுத்துருக்கேன். 5 mm பீடு, அது பக்கத்தில் மறுபடியும் ஆன்டிக் சுகர் பீடு. 3 mm பீட், அதுக்கு பக்கத்தில் வந்து மறுபடியும் ஆன்டிக் சுகர் பீடு. சென்டரில் வந்து பேடட் லோட் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். க்ரீன் கலர் சாரியோட கான்ட்ராஸ்ட் கலர் வந்து க்ரீன் இருந்தனால நான் க்ரீன் கலர் யூஸ் பண்ணி பேடட் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். இந்த சைடு வந்து மறுபடியும் அதே ரிவர்ஸில் ஃபாலோ பண்ணியிருக்கேன். எண்டில் வந்து ஒரு ட்ராப்ஸ் மாதிரியான எஃபெக்ட்டுக்கு 3 mm பீடும் ஒரு சுகர் பீடும் வச்சு ட்ராப்ஸ் மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ப்ளவுஸ் நெக் லைனை சுற்றி வந்து ஒரு பெரிய சைஸ் புட்டாஸ் மாதிரி ரவுண்டாக வச்சுருக்கோம். அதுலேயுமே சேம் நம்ம அந்த 5 mm பீட் 3 mm பீட்ஸ் வச்சு ஒரு பிக் சைஸ் புட்டாஸ் வந்து நெக் லைனை சுற்றியுமே வந்து நம்ம போட்டிருக்கோம். இந்த ப்ளவுஸோட பேக்கில் வந்து நாட் வைப்பாங்க இல்லைங்களா, ரோப்பில் வந்து. ஸோ அதுக்கு கீழே வர டசல்ஸ் ஆர் லட்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக வந்து இதை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ப்ளவுஸ் வந்து அந்த நெக்குக்காக வந்து இந்த மெட்டீரியலை வந்து டெய்லர்ஸ் வந்து கட் பண்ணிடுவாங்க. ஸோ அதை இடத்தையும் நம்ம யூஸ் பண்ணணுன்றதுக்காக அந்த இடத்துல வந்து நம்ம இந்த லட்கனை வந்து மேக் பண்ணியிருக்கோம். சேம் நம்ம நெக் லைனில் வர பீட் ஒர்க் மாதிரியே ஆல்டர்னேட்டிவாக சுகர் பீடும் 3 mm பீடும் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம். எண்டில் வந்து ஒரு 2 லைன்ஸ் ஆர் 3 லைன்ஸ் வந்து நம்ம ஜரி த்ரெட் வச்சு கொடுத்தா தான் வந்து டெய்லர்ஸ்க்கு வந்து பேக் டு பேக் வச்சு அதை ஸ்டிச் பண்ணி அந்த ரோப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எப்போவுமே வந்து நம்ம பீட் ஒர்க் பண்ண ப்ளவுஸ் எந்த ப்ளவுஸாக இருந்தாலுமே வந்து டெய்லர் ஸ்டிச் பண்ணும்போதோ இல்லை ஆஃப்டர் ஸ்டிச்சிங் நம்ம யூஸ் பண்ணும்போது கூட அந்த பீட்ஸ் வந்து இதில் முடியலையோ இல்லை ஏதோ ஒன்று பட்டு இழுத்துடுச்சு அப்படின்னா பீட்ஸ் வந்து கொட்டுறதுக்கு வந்து அந்த ஸ்டிச் பெரியறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. அதனால் எப்போவுமே வந்து நம்ம ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிவிட்டு ஃப்ரேம்லேருந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம இதில் வந்து க்ளூ வந்து அப்ளை பண்ணிடணும். அப்போ தான் வந்து நாளை பின்ன வந்து நம்ம ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கையில் கூட நமக்கு அந்த பீட் வந்து வராது. ஸோ எப்படி க்ளூ போடுறதுன்னு வந்து பார்க்கலாம் வாங்க. ஸோ அந்த ஸ்டிச் மேலேயே வந்து நம்ம ரொம்ப மெல்லீஸான லைனில் வந்து நம்ம இந்த க்ளூ வந்து அப்ளை பண்ணணும். ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த க்ளூ வந்து பேக் சைடு அதாவது ஸ்டிச்சோ இல்லை ஒர்க்கோ இல்லாத இடத்துல வந்து நீங்கள் க்ளூ பற்றாமல் பார்த்துக்கோங்க. இப்போ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம நெக் வந்து ஃபுல்லாக அடைச்சிட்டோம். அதனால் வந்து நம்மளுக்கு ப்ளவுஸ் வந்து கேப் தெரியாது. அதனால் நம்ம அப்படியே ரேண்டமாக வந்து நம்ம ஃபுல்லாகவே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த ட்ராப்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, ஸோ அதுக்கு இடையிலலாம் வந்து நம்ம ஒர்க் இல்லாதனால அந்த ப்ளவுஸ் பீஸில் வந்து இந்த க்ளூ பட்டுச்சுன்னா அது பேக் சைடு வந்து ரொம்ப இதாக தெரியும். ஸோ அதனால் அந்த லைனுக்கு மட்டும் வந்து நம்ம க்ளூ அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி எங்கே நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோமோ அங்கே மட்டும் க்ளூ இருக்கிற மாதிரியும், வெறுமையான ப்ளவுஸில் வந்து க்ளூ படாத மாதிரி கொஞ்சம் பார்த்து நம்மளோட ஒர்க் எங்கெல்லாம் பண்ணியிருக்கோமோ ஃபுல் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம், ப்ளவுஸில் ஒர்க் இல்லாத இடத்துல நம்மளோட க்ளூ படாத மாதிரி பார்த்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா ப்ளவுஸ் ஃபுல் எங்கெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோமோ அங்கே எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணிட்டேன். இது அட்லீஸ்ட் 1 hour இல்லை 2 hours வரைக்கும் அப்படியே ட்ரை ஆக விட்டுருங்க. ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரேம்லேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்த வேலையை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ 2 hours வந்து ட்ரை ஆக விட்டுட்டு நம்ம அடுத்து வந்து
ஸ்லீவ்ஸ் வந்து என்ன டிசைன் பண்ணலான்றத பார்க்கலாம் வாங்க. இதான் ஸ்லீவ் டிசைன். எப்போவுமே வந்து நீங்கள் ஒரு டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா ட்ரேசிங் ஷீட்டில் அந்த டிசைனை ட்ரா பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நீங்கள் அதை வந்து ப்ளவுஸ்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நம்மளுக்கு 2 ஸ்லீவ்ஸ்க்குமே வந்து ஒன்று போல் வந்து நம்மளுக்கு வந்து டிசைன் கிடைக்கும். என்னவே ஃப்ரீ ஹேண்டாக ட்ரா பண்ணுற டிசைனாக இருந்தாலும் கூட நம்ம வந்து ட்ரேசிங் ஷீட்டில் நம்ம அந்த ஸ்லீவ்ஸ் மார்க் பண்ணிவிட்டு அந்த அளவுக்கு வந்து ட்ராயிங் முடிச்சுட்டு அதை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா தான் 2 ஸ்லீவ்ஸ்லேயுமே வந்து நம்மளுக்கு ஒரே மாதிரியான டிசைன் கிடைக்கும். இந்த ட்ரேசிங் ஷீட் வந்து நானே தான் ரெடி பண்ணேன். ஒன்றும் பெரிய டிசைன்ஸ் இல்லை. இருந்தாலும் நம்ம ட்ரேசிங் ஷீட் ரெடி பண்ணிவிட்டு இதை வச்சு தான் வந்து நம்ம ப்ளவுஸில் ட்ரேஸ் பண்ணணும். இது ரொம்ப சிம்பிளான டிசைன் தானே, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஒரு கர்வ் தானே வந்திருக்குன்னு சொல்லி நம்ம ப்ளவுஸில் வந்து நேரடியாக அப்ளை பண்ணக்கூடாது. ஸோ என்ன தான் நம்ம எவ்வளோவே தெரிஞ்சிருந்தாலும் கூட 2 ஸ்லீவ்ஸ்க்கும் வந்து எங்கன்னா ஒரு இடத்துல வந்து ஸ்லைட்டாக வந்து டிசைன்ஸ் வந்து வேரியாக வந்து சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த ஃப்ளவர் வந்து எல்லா இடத்துலையுமே ஒரே மாதிரியான அளவு வர்றதுக்காக இந்த மாதிரி சின்னதாக வந்து நான் அந்த ஃப்ளவரை ட்ரா பண்ணிவிட்டு எங்கெல்லாம் வேணுமோ அந்த இடத்துல வச்சு கீழே வச்சு மேலே ட்ரேசிங் மாதிரி எடுத்திருக்கேன். அப்போ தான் வந்து நமக்கு இந்த ஃப்ளவருமே வந்து எல்லா இடத்துலையுமே வந்து ஒரே அளவில் கிடைக்கும். மேலே இருக்க லைன்ஸ் எல்லாமே வந்து நான் ஸ்கேல் வச்சு 2 இன்ச்சஸ் வந்து அந்த லைன்ஸில் வந்து மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரைட் லைனில் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மெஷர்மெண்ட் வந்து நம்மளுக்கு ரொம்பவே முக்கியம். நம்ம ப்ளவுஸில் நேரடியாக நம்ம வந்து அதை அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எப்படி பண்ணாலும் எங்கேயாச்சும் வந்து மிஸ் ஆக வந்து சான்சஸ் இருக்குது. ஏன்னா பிகினிங்கில் நானுமே அந்த மிஸ்டேக்ஸ் வந்து நிறைய பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப சிம்பிள் டிசைன் தானே, இதுக்கு எதுக்கு நம்ம ட்ரேசிங் எடுக்கணும், நேரடியாக அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு நம்ம அப்ளை பண்ணையில் வந்து ஒரு ப்ளவுஸில் வந்து ஒரு இடத்துலையும் இன்னொரு ப்ளவுஸில் வந்து அது பார்க்க வந்து வெளியே தெரியாது, அவ்வளோ பெரிய மிஸ்டேக்காக அது தெரியாது. பட் நம்ம ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஒர்க் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக ட்ரேசிங் ஷீட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை வந்து ப்ளவுஸில் வந்து நம்ம ட்ரேஸ் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணோன்னா தான் அந்த ஒர்க் வந்து ரொம்பவே ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ஒர்க் பண்ணி முடிச்சாச்சு ஸ்லீவ் டிசைனை. வாங்க பார்க்கலாம். இதுதான் வந்து ஸ்லீவ் நம்ம ஒர்க் பண்ணி முடிச்ச ஸ்லீவ் டிசைன். கீழே வந்து 2 லைன்ஸ் வந்து சரி த்ரெட் கொடுத்துட்டு ஆன்டிக் பீட் 3 mm பீட் பேடட் லோட் ஸ்டிச் அதே ஃபாலோ பண்ணியிருக்கோம். மேலேயும் வந்து அதே ரிப்பீட் பண்ணியிருக்கோம். சென்டரில் வந்து அந்த ஃப்ளவருக்கு மட்டும் வந்து ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் த்ரெட் ஒர்க் கொடுத்துட்டு மற்ற லீஃப் எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஆன்டிக் சுகர் பீட் வச்சு ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஸ்ட்ரைட் லைனுக்கு கர்வ் லைனுக்குமே வந்து நம்ம ஆன்டிக் சுகர் பீட் வச்சு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அங்கங்கே வந்து நம்ம 3 mm பீட் வச்சு சிங்கிள் பீட் ஸ்டிச்சிங் மெத்தடில் வந்து நம்ம இந்த பீடு ஃபுல்லாகவே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த சிங்கிள் பீட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுங்கிற வீடியோ வந்து நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி இருக்குது. அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது வரையும் பார்க்காதவங்க அதை போய் செக் பண்ணிக்கோங்க. ஸ்லீவ்ஸ் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்ம இந்த டிசைனை இப்படியே பார்க்குறத விட ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு பார்க்கையில் ரொம்பவே வந்து நம்மளுக்கு கிராண்டாக கிடைக்கும். ரொம்ப கஷ்டமான ஸ்டிச் இல்லாத ஒர்க் தான், பட் அவுட்லுக் வந்து ரொம்பவே வந்து கிராண்டாக வந்திருக்கு. இந்த ஸ்லீவோட ட்ரேசிங் டிசைனை வந்து நான் ஒரு ஃபுல் இமேஜ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுக்கிற கடைகளில் வந்து கொடுத்துட்டு A3 ஷீட்டில் வந்து நீங்கள் அப்படியே இதை பிரிண்ட் அவுட் எடுத்திங்கன்னா உங்களோட ஸ்லீவ்ஸ்க்கு வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். மறந்துடாதீங்க, A3 ஷீட்டில் வந்து பிரிண்ட் அவுட் எடுங்க. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.